ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு தேவையான ஜூஸ் என்னென்னலாம் நம்ம குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இளநீ அதிகமாக எடுத்துக்கிறலாம். இளநீ எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது உடல் சூட்டை தணித்து நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற புண்ணு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு அறவே போகும். இளநீ குடிக்கிறனால நம்ம என்றைக்குமே நம்ம புத்துணர்ச்சியாகவும் அன்றைக்கி அந்த நாள் ஃபுல்லாமே நம்ம புத்துணர்ச்சியை நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்டு, நம்ம நொங்கு பாரம்பரியமாக இருக்கிற ஒன்று. நொங்கு நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சரும நோய்கள்லாம் வராது. இப்போ சம்மர் டைம்னால் நம்மளுக்கு அம்மை நோயெலாம் அந்த மாதிரி நோய்கள்லாம் நம்மளுக்கு அதிகமாக பரவ வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நம்ம நொங்குகள் அதிகமாக எடுத்து அதை அந்த தோலை எடுத்துகிட்டு நம்ம நொங்குகளாகவும் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஜூஸாகவும் அதை அரைஞ்சி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு அம்மை நோயெலாம் நம்மளுக்கு வராமல் நம்ம சரும நோயிலிருந்து நம்மளை அதிகமாக இது பாதுகாக்கும். அடுத்து பார்க்க போகிறது வாட்டர் மெலான். எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் மெலான்னா எல்லாத்துக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை பார்த்தாவே பிள்ளைங்க அழகாக வாங்கி சாப்பிடுங்க. அது நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு சம்மர் டயத்தில் தான் அதிகமாக நம்மளுக்கு வாட்டர் மெலான் கிடைக்கும். அந்த டைமில் அதிக நீர்ச்சத்து நிறைந்த அந்த வாட்டர் மெலான் பழத்தை நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு என்றைக்குமே நீர்ச்சத்து நம்மளுக்கு நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு சம்மர் டைங்களில் அதிகமாக நம்ம வாட்டர் மெலான் எடுத்துக்கிறது நம்மளுக்கு நல்லது. அடுத்தது பதநீர் பாரம்பரியமாக இருக்கிற ஒன்று. அந்த காலங்களில் பனைமரங்கள் அதிகமாக இருக்குது. பதநீரை நம்ம பட்டை பிடிச்சி குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய ஸ்மெல்லுமே நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் உள்ள குழந்தைகளுக்கு அந்த பதநீர்னால் என்னன்னே தெரியாமல் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பதநீர்லாம் குழந்தைகளுக்குமே நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த சம்மர் டைங்களில் பிள்ளைங்க வெளியில் போயிட்டு வருங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வருங்க, காலேஜுக்கு போயிட்டு வருங்க, அந்த மாதிரி டைங்களெல்லாம் இந்த பதநீர் வாங்கி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கஞ்சினா நீங்கள் எதுவும் ஒரு மாதிரியாக நினச்சிடாதீங்க. கஞ்சி நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, கஞ்சி நீராதாரமாக சாப்பிடணும். அதை நம்ம நாள் நைட்டு நம்ம வடிக்கிற தண்ணியை அதை நல்லா நிறையா தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் அந்த கஞ்சியவும் அந்த இருக்கிற தண்ணியவும் நல்லா தயிர் மத்தால் நல்லா கடைஞ்சி சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தயிர் எல்லாமே ஊற்றி நல்லா லிக்யூட் ஐட்டமாக வச்சு நம்ம அந்த சம்மர் டைங்களில் நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அதை விட எதிர்ப்பு சக்தி வேறு எதுவுமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.